ஒரு காலத்துல இல்ல ஃப்ளைட்ல ஒரு பல்ல தேய்ச்சிட்டு போன காலம் இருந்தது. கன்னடா ஷூட்டிங் ராஜ்குமார் சாருடைய காம்பினேஷன். சார்லி வந்ததுக்கு இதாவது கிடைச்சதேன்னு. ஓ நீ தும்பதாகா ரொம்ப முஞ்சாவு கதுரா அப்படின்னு ஏதோ ஒரு டைலாக். அதுக்கப்புறம் தியேட்டர்ல சொல்லிட்டு இருந்தாங்க, தெலுங்குலயும் சரி தமிழ்லயும் சரி ஒரே பூ காசுமா வீசுறாங்க ஒரு பாட்டுல. மேடம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். உங்களுடைய காலகட்டத்துல நீங்க பீக்ல இருக்கும் பொழுது வருஷத்துக்கு 23 படங்கள் நடித்த ஒரே நடிகை நீங்களா தான் இருந்திருக்கும். ரெக்கார்ட் இல்லையா? ஆமா. என்னது இது? எப்படி நடிச்சீங்க 23 படங்கள் ஒரு வருஷத்துல? ஆமா பறந்தேன் அப்படியே. ஆ ஆமா அப்படிதான் செய்ய முடியும். ஆமா. ஒரு தலகாணி வண்டியிலேயே ஒரு ஒரு டிவியோட சேர்ந்த ஒரு ரேடியோ எல்லா வண்டியில மொழி படங்களும் மாத்தி மாத்தி லாங்குவேஜஸ்ல மாத்தி நடிச்சுக்கிட்டு மாத்தி. இருந்தீங்க ஆமா இல்லையா? ஆமா. காலையில மெட்ராஸ், மத்தியானம் சேலம், நைட்டு ஹைதராபாத். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஏவிஎம் ஸ்டுடியோ ஃபுல்லா எல்லா ரூம்ஸும் நான் தான். ஆ ஒரு ஹீரோ மாதிரி இன்னொரு ஹீரோ, ஒரு ஹீரோ மாதிரி இன்னொரு ஹீரோ. ஒரு காலத்துல இல்ல ஃப்ளைட்ல ஒரு பல்ல தேய்ச்சிட்டு போன காலம் இருந்தது. கன்னடா ஷூட்டிங் ஆ ராஜ்குமார் சாருடைய காம்பினேஷனுக்கு. ஓ அந்த சரி. மாதிரி எல்லாம் பறந்து இல்ல ஒரு பறந்து. கதாநாயகனுக்கு நிகரா வந்து ஒரு கதாநாயகி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணது நீங்களா தான் இருக்க முடியும் அந்த ஆமா. காலகட்டத்துல. அதே மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் அவங்க பறந்துகிட்டு இருப்பாங்க. நான் இப்படி பார்த்தேன்னா எதுக்கு ஆ அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ரொம்ப கோஆப்ரேட்டிவா அப்போ இருந்த எனக்கு செட் ஆல்சோ வாஸ் வெரி குட். எக்ஸலன்ட். உங்களுடைய அபிநயம் மேம், நீங்க பரதநாட்டியம் குச்சிப்புடி ரெண்டுத்துலயுமே வந்து அரங்கேற்றம் பண்ணி ஏகப்பட்ட மேடை நிகழ்ச்சிகள் நடத்தி ஆமா. தேர்ச்சி பெற்றவர் இல்லையா? இது என்ன மேடை நிகழ்ச்சி இது? இது வந்து ஒரு ப்ரோக்ராம், சம் ஒரு ஆர்கனைசேஷனுக்காக ஆ, நான் ஒத்துக்கிட்டு அவங்களுக்காக பண்ணி, அவங்க அது ஏதோ ஒரு மெர்சி ஹோம் அந்த மாதிரி யாருக்கும் ஓ டொனேட் சரி. பண்ணியிருந்தாங்க. உங்களை ஸோ அதுக்கு முழுமையா நான் ஏதாவது ஒத்துக்கிட்டேன். படம் பிரதிபலிச்சிருக்கா? உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு நடன கலைஞராக ஆமா. பயன்படுத்தின படம்? வருவான் வடிவேலனுங்கிற ஓ படத்துல சரி. த வெரி டைட்டில் சாங் ஓ சரி. வருவான் ஓ வடிவேலனுங்கிறது திருத்தணி தேவஸ்தானத்துக்குள்ளேயே ஓ எடுத்தது. என் ஓ தாயார் வந்து நீ அதை ஒத்துக்கணும், அந்த படத்தை, ஓ அந்த சரி. அந்த டான்ஸ் நீ பண்ணணும் அப்படின்னு சங்கர் சார் டைரக்ஷன்ல ஓ அப்போ இருந்த சரி. ஓ சங்கர் சார், எம்ஜிஆர் அவர்களை ஆ வச்சு நிறைய படங்கள் எடுத்தவர். அவ அந்த பாட்டு அடிக்கடி நம்ம இதுல கூட வரும்னு ஆமா நினைக்கிறேன். ஆமா ஆமா. எஸ் வருவான் எஸ் வடிவேலன் வருவான் அப்படின்னு வடிவேலன். சொல்லிட்டு. எஸ் ட்ரூ ட்ரூ. ஓகே. அது ஃபுல் ஃபிளெஜ்டா அதுல நான் டான்ஸ் அந்த கிளாசிக்கல் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த புகைப்படம் கீதாவோட புது புது அர்த்தங்கள். என்ன படம், என்ன கதாபாத்திரம். ஆமா. உங்களுடைய கதாபாத்திரம் வந்து அருமையான கதாபாத்திரம். எல்லாருமே வந்து மிகவும் ரசிச்ச ஒரு கதாபாத்திரம். காக்கிநாடா காஞ்சனா. காஞ்சனா. அதுவும் திட்டுவேங்க பாருங்க தெலுங்குல. அவ்வளவு அழகா இருக்கும். இதுக்காகவே பாலச்சந்தர் சார் அந்த அந்த கேரக்டர் எழுதி இல்ல? தமிழும் தெலுங்கும் நல்லா பேசக்கூடிய ஒரே ஆர்டிஸ்ட் நீ தான். ஆஹா. அப்பதான் டெலிவரி ஆயிருக்கு, ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தைக்குன்னு ஓ சொன்னேன். அதெல்லாம் அப்படியா? பரவாயில்ல, ஓ சரி. என் பக்கத்து தெருவில் நான் வச்சுக்கிறேன் ஷூட்டிங்னு சொல்லிட்டு அப்படி போய் நடிச்சு பேர் வாங்கினது. ஓ அருமையான கதாபாத்திரம் பியூட்டிஃபுல் இல்ல? ரோல் அது. அதுவும் உங்களுக்குன்னே அமைஞ்ச கதாபாத்திரம் அது. ஆமா. அதுவும் அந்த நீங்க ஏதோ திட்டிட்டு இருப்பீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. இவர் சொல்லுவாரு, சார்லி வந்ததுக்கு இதாவது கிடைச்சதேன்னு. ஓ நீ தும்பதாகா ரொம்ப முஞ்சாவு கதுரா அப்படின்னு ஏதோ ஒரு டைலாக். இருக்கிறவன இல்லாதன்னு அங்க வந்து ஒருத்தன் சொல்லி விட்டுருவோம். ஆமா. அருமையான அந்த கதாபாத்திரம் இல்ல இது? வார்த்தைகள்லாம் என்ன போட்டுக்க சொன்னாரு. ஓ அப்படியா? நீ ஓ சில சரி. இடங்கள்ல தான் நீ உன் பஞ்சஸ கொடுன்னு அப்புறம் அவர்கிட்ட ஓகே வாங்கி பேசுறது ஒவ்வொரு இடத்துலயும். நிறைய வேரியேஷன்ஸ் வேணும்னு கேட்பாரு. அதுக்காக நாங்க ரொம்ப முயற்சி பண்ணுவோம். ஐயோ, மொனாட்டனி இல்லாம. என்ன ஒரு தைரியமான அந்த ஒரு என்ன ஒரு நல்ல கேரக்டர்ல இந்த காக்கிநாடா. நீங்க சொன்ன மாதிரி உங்களை டயலாக் வேரியேஷன்ஸ் தான் வந்து ரொம்ப வேரியேஷன்ஸ் வேணும், அப் அண்ட் டவுன் ஆ வேணும், எக்ஸ்பிரஷன்ஸ் மாறணும், மொனாட்டனி இருக்கக்கூடாது, என்ன அம்மா இல்ல இது. டைமிங் இருக்கணும். இதெல்லாம் பாலச்சந்தர் சார் ஸ்டைலு. ட்ரூ ட்ரூ ட்ரூ. அதுவும் கான்ஃபிடென்ட்டா அடிப்பா எஸ் ஒரே டேக்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. மேம், எத்தனையோ விருதுகள். புரட்சி தலைவர் இருக்கும் பொழுது, அவர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது உங்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ், ஃபிலிம் ஃபேன்ஸ் அவார்ட்ஸ், ஸ்டேட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட், ஆந்திராவுடைய நந்தி அவார்ட். இது போதுமா இது? பத்தாது. பத்தாது. இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும். இன்னும் புது புது அவார்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கோ அது அத்தனையும் அது மட்டும் இல்ல, போகணுங்கிறதா யோசனை. ஆமா, உங்க மகன் வாயிலாக நீங்க இன்னும் கண்டிப்பா. சக்சஸ்ஃபுல்லா திரைப்படத்துல நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்களே அவன் திரைத்துறையில. வாங்கட்டும். அப்புறம் டானா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பத்தி சொல்லுங்க மேம். And Thana Film Festival, I was invited as a delegate of Andhra Pradesh. அப்போ வந்து அமெரிக்கா ஃபுல்லாக எங்களை அழைச்சின்னு போனாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எங்களுடைய அனுபவங்கள் சொல்லி அங்கே சின்ன ஸ்கிட் எல்லாம் ட்ராமாஸ் எல்லாம் போட்டு
அங்க இருந்த ஆந்திரா பீப்புள் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற அந்த உற்சாகம் வந்து உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். இல்ல இந்த தமிழ் ரசிகர்களை விட ஒரு 2 படி ஜாஸ்தி இல்ல தெலுங்கு ரசிகர்கள். ஈக்குவலா இருக்காங்க, ஈக்குவலா இருக்காங்க. தமிழுக்குன்னு ஒரு செட் இருக்கு, ஆந்திராக்குன்னு ஒன்று செட் இருக்கு. ஆமா ஆமா. இப்போ கூட போக வேண்டியதுதான், ஆனா சில விஷயங்கள்னால என்னால போக முடியல. இப்போ ரீசெண்டா போயிட்டு வந்தாங்க, 1 வீக் முன்னாடி ஹோல் ட்ரூப் வந்தது. ஆனா அந்த அங்க உள்ள பிரசிடென்ட் என்ன போன்ல பேசினாரு, அடுத்தது நீங்க அவசியம் வரணும் அப்படின்ட்டு. கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன். அமெரிக்காவின் வேர்ல்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் வழங்கின டாக்டரேட் அவார்டு உங்களுக்கு வழங்கப்பட்டது. எவ்வளோ பெரிய விருது, அமைதியா வாங்கியிருக்கீங்க. அட்டகாசம் பண்ணணும், எதுக்காக? அமைதியா வந்து எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு சாதாரணமா பதில் சொல்றீங்களே, ஒரு சின்ன சிரிப்போட. அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இது ஃபிலிம் டெக்னாலஜிக்காக கிடைக்கப்பட்ட விருது. டைரக்ஷன்லயே அது அத்தனையும் வந்துரும் இல்லையா? இல்லைங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து ஊன்னு குதிக்கிற காலகட்டத்துல இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய அவார்ட். ஏன்னா எதுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கிடைக்கிறது, யார் யாரோலாம் டாக்டர் பட்டம் வாங்குறாங்க. ஸோ அந்த வகையில டாக்டரேட் அவார்ட் கிடைச்சி ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் மேம் அது. ஆமா ஆமா. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ரெக்கக்னேஷனுங்கிறது கிடைச்சாதான் எங்களுக்கு எல்லாம் ஒரு உற்சாகம். நிச்சயமாங்க, டானிக் மாதிரி தானே அது. நிச்சயமா. ஸோ அதனால அதுவும் ஒரு இனிஷியல் மாதிரி சேர்ந்துருக்குங்கிற போது சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா நிச்சயமா. மேம் இப்போ உங்களுடைய திரை பயணத்துல பார்த்தோம்னா மிக சிறந்த நடிகர்களான மிஸ்டர் முத்துராமனுடன் நடிச்சிருக்கீங்க, மிஸ்டர் சிவகுமாருடன் நடிச்சிருக்கீங்க, மிஸ்டர் கமல், மிஸ்டர் ரஜினி, இந்த மாதிரி ஒரு மிகவும் சிறந்த நடிகர்களுடன் நடிச்ச அந்த பகுதிகளை நீங்க விவரிக்கணும். உங்களுடைய நடிப்பு அனுபவங்கள் இவங்க எல்லாரோடையும். இது வந்து முத்துராமன் சாரோட ஆளுக்கு ஆசை, இன்ஸ்பெக்டர் மனைவி, ஏன் என்னுடைய 2வது படம் வாழையடி வாழை, அதுலயே வந்து ஒரு துருன்னு என்ன எப்பவும் அவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பார், நான் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் கடவுள் மாமான்னு பந்துலு சார் எடுத்த படங்கள், எத்தனை அருமையான நிறைய நல்ல படங்கள். அருமையான மனிதர், ரொம்ப சாது. அவர் சிரிப்பு மட்டும் எர்த்குவேக் மாதிரி இருக்கும், ரொம்ப சத்தமா சிரிப்பாரு. ஆமா, அவரோட நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப தீர்க்க சுமங்கல்ல அவருக்கு மகளா நடிச்சேன், அதுக்கப்புறம் அவருக்கு பேரா நடிச்சேன். மிக சிறந்த நடிகர், அமைதிக்கு உருவம்னா அவர் தானே சொல்லலாம். அப்பேற்பட்ட சிறந்த நடிகரோட நான் நடிச்சேன், ரொம்ப சந்தோஷம். சிவகுமார் அவர்கள் வந்து பொண்ணுக்கு தங்க மனசு முதல் அந்த படமே எனக்கு ஒரு பிரேக். அப்போ சிவகுமார் அவர்கள் வந்து கந்தன் கருணை, உயர்ந்த மனிதன், இது போன்ற பல பல படங்கள், பெரிய படங்கள், பெரிய ஆர்டிஸ்டோட எல்லாம் நடிச்சிருட்டாரு. இந்த பொண்ணுக்கு தங்க மனசு அப்பவும் நான் ஸ்கூல் ஃபைனல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்க. அப்போதான் அந்த தேன் சிந்து வானம் பாட்டெல்லாம் என்ன அருமையான பாடல். ஆமா இல்ல, நீங்களும் சிவகுமார் சார்னாலே எங்களுக்கு அந்த தேன் சிந்து தேவானம் பாடல் தான் ஞாபகம். ஆமா, அருமையான பாட்டு. கமலோட இளமை ஊஞ்சல் ஆடுகிறது முக்கியமா சொல்றதா? ஆமா, இவரு சிவகுமார் சார் வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன், இந்த பாத பூஜை, வெள்ளிக்கிழமை விரதம், ஏகப்பட்ட படங்கள் அது அந்த காலகட்டங்கள்லாம் முடிஞ்சு இப்போ கமல்ஹாசன் அவர்கள் இங்க கேட்கறது வந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, சொல்ல வேண்டிய படம். ஆமா, இளமை ஊஞ்சல் ஆடுகிறது கடைசியா அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம். அப்போ என்னுடைய பிஸியான நேரம் அது. தமிழும் தெலுங்கும் ஸ்ரீதர் சார் டைரக்ஷன்ல ஃபோன் பண்ணி சொன்னாரு, இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும், அந்த கேரக்டர் யார் வேணா பண்ணலாம், இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை தேர்ந்தெடுத்து அந்த படத்துல நடிக்க வச்சு ரொம்ப பிரமாதமான ஒரு ரோல் அது. அதுலேயும் அந்த ரொம்ப பிரமாதமான ரோல். அதில் சொல்லக்கூடிய ஒரு மெமரியான ஒரு விஷயம் என்னன்னா, தண்ணீர் கருத்திருச்சுங்கிற ஒரு பாட்டு, எனக்கும் கமல் அவர்களுக்கும் ஒரு பாட்டு. ஆக்சுவலாக அந்த பாட்டு ரெக்கார்டே பண்ணலை நாங்கள் நடிக்கும்போது. சரி. ஸோ 2 பேரையும் வச்சு ஷார்ட்ஸை மட்டும் எடுத்துட்டாரு, இதை இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தியேட்டரில் சொல்லிட்டு இருந்தாங்க, தெலுங்குலையும் சரி தமிழ்லையும் சரி, ஒரே பூ காசுமா வீசுகிறாங்க ஒரு பாட்டில், எதுக்கு தண்ணீர் கருத்துச்சுன்னு ஏதோ ஒரு பாட்டாமே அப்படின்ட்டு. அப்புறம் தான் தியேட்டரில் போய் பார்த்தேன், அவ்வளோ பிஸிலையும் பார்த்தா இந்த ஒரு பாட்டுக்கு நான் எங்களுக்கு தெரியாத ஒரு நடித்த ஒரு பாட்டு, என்ன பாட்டு அது, எதுக்கு பூ போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அமக்களமாக ஒரு அப்போ அந்த ஒரு ட்ரெண்டு, அதாவது இப்படி ஒரு ரொமான்டிக் சுச்சுவேஷனுக்கு ஒரு கூத்து மாதிரி ஒரு ஃபோக் சாங்கை போட்டு அதை வந்து இல்லை இப்போதான் கூத்து பாடல்கள் குத்துப்பாட்டுன்னு இப்போ வந்து பிரபலமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அது அப்போலேருந்தே இருந்தது, அது ரீமேக்கு கூட பண்ணுறாங்களே, இப்போ பண்ணியிருக்காங்களே.
அதே பாட்டு. ம். ஸோ அது மாதிரி அது மறக்க முடியாதது ஒன்று. அதுதான் ஃபர்ஸ்ட் தமிழும் தெலுங்கும் சேர்ந்து நடித்தது. ஓ, ஒரு ஷாட் இது, ஒரு ஷாட் அது. ஆ. அப்போவே ரொம்ப பிளான்டாக அழகாக பண்ணார் ஓ, சரி ஸ்ரீதர் சார். சரி. இப்போ நிறைய படங்கள் தமிழ் தெலுங்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அப்போ வந்து ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணி இது ஒரு ஷாட் எடுத்தால் அது ஒரு ஷாட் எடுத்தே ஆகணும். ம். அந்த மாதிரி க்ளீனாக எடுத்த படம். 2 நெகட்டிவ் தனியாக வந்துருச்சு. ஆ, ஓகே. மேடம் இந்த ஃபோட்டோ இது வந்து தெலுங்குல ஆந்திரால எனக்கு 100வது படம் விழா பண்ணாங்க. ஓ, சரி. அப்போது ஃபோனில் தான் அப்போ முதல்வர் என்டிஆர் அவர்கள் ஓ, சரி. சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வரணும், தலைமை தாங்கணும் அப்படின்ட்டு இன்விடேஷன்லாம் போட்டுட்டாங்க. ஆனால் அவர் அதை கூட பார்க்காம நான் வரேம்மான்னு சொல்லிட்டு 6 மணிக்கு ஃபங்க்ஷன்னா 5:30க்கெல்லாம் வந்து உட்காந்து ஓ, சரி. அவரை பார்த்து அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் தலைமை தாங்கி அங்கே அவர் எனக்கு கௌரவ கேடமெல்லாம் கொடுத்து தெலுங்குல கௌரவப்படுத்தினார். உங்களுடைய 100வது படம். 100வது படம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நாயக்கரின் மகள் பண்ணேன். ஓ, சரி சரி சரி. ஓகே. அந்த படத்துக்காக இந்த 100 படங்கள் முடிச்சிட்டேங்கிறதுக்காக அங்கே ஒரு சபா வந்து எனக்கு ஃபெலிசிட்டேஷன் பண்ணாங்க. அப்போது அவர் நான் ஃபோனில் கூப்பிட்ட போது உடனே வந்தார். என்னால் மறக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மகான் அவர். அந்த இதில் எடுத்தது தான் இந்த ஃபோட்டோவும். அவர் நான் அதுக்கப்புறம் அங்கே ஃப்ளைட் இறங்கினதுக்கப்புறம் அவர் நேரில் போய் சரி. பேசினேன். ஓகே. ஈவினிங் வந்துடுறேம்மான்னாரு. சரி. அவர் கரெக்டாக வந்துட்டார். இன்னும் நான் 5 நிமிஷம் லேட்டாக போனேன். அவ்வளோ பிரமாதமாக என்னை பற்றி பேசி என் தாயாரோட கூட அவர் நடிச்சிருக்காரு. டைகர் ராமனு அப்படின்ட்டு அந்த முதல் படம் ஷூட்டிங்கில் கூட எங்கள் ஹீரோயின்னு எட்டி பார்த்தாரு. நான் தான் வந்துட்டு இருக்கேன் சார், உங்களை நான் சொல்லலை, உங்கள் பின்னாடி ஒருத்தவங்க வராங்க பாருங்க, எங்கள் மதரை பார்த்து சொன்னார். ஓ, சரி. வெரி வெரி நைஸ் பர்சன். மிஸ்டர் சிவகுமாரோட இது ராஜாராம் சார், சிவகுமார் சார். என்னுடைய 100வது பட விழாவுக்கு இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஓ, சரி. அப்போ அங்கே அந்த விஐபி லாஞ்சில் எடுத்த படம். ஓ, சரி. இது வந்து இப்போ 50 வருடம் கம்ப்ளீஷனுக்காக கமல் அவர்களுக்கு ஒரு சேனல் நடத்தினாங்க இல்லையா? ஆமா. அப்போ நான் அவருக்கு ஒரு கேடயம் பரிசு ஓ, வழங்கினேன். சரி. அப்போ எடுத்த படம் இது. அந்த மேடையில் எடுத்த படம். ஆமா, அவருடைய கதாநாயகிகள் எல்லாரும். ஆமா, முதல் படத்து கதாநாயகன் கதாநாயகி நான் தான், பட்டாம்பூச்சிங்கிற படத்துல. ஓ, சரி. ஓகே ஓகே ஓகே. சோ ஸ்பெஷல் ஆச்சு அது நீங்க. ஆமா. இது வந்து எங்க வீட்ல என்னுடைய பர்த்டே. ஓ, சரி. அந்த பர்த்டேக்கு இன்வைட் பண்ண போது லதாவோட ரஜினி வந்திருந்தாரு. ஓ, சரி. என்னோட தாயார் அவங்க, அம்மாஜி அவங்க, ஸ்ரீதேவியும் அப்போ என்னோட நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு படத்துல. ஓ, சரி. தெலுங்கு படத்துல. ஸோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். சரி. அவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து என்னை க்ரீட் பண்ண போது. ஓகே.